கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் எல்லாவற்றிலும் இந்த 324 சமுதாயங்களும் வாழ வேண்டும். அவர்கள் பிள்ளைகள் வளர வேண்டும், படிக்க வேண்டும், பல்வேறு நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் முன்னேற வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறோம். ஏதோ வன்னியர் மட்டும்தான் வாழணும், மற்றவர்களெல்லாம் வாழக்கூடாது என்று எவரும் எந்த மடையனும் சொல்ல மாட்டோம். ஏனென்றால் நம்முடைய வரலாற்றை பார்த்தால் 324 சமுதாயங்களும் வாழ வேண்டும் என்று பல நேரங்களிலே பலதரப்பட்ட போராட்டங்களை அனைவருக்கும் செய்திருக்கிறோம். அதிலே வெற்றி பெற்றிருப்போம். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் 46 ஆண்டு காலம் போராடியும் இன்னும் முழுமையாக எல்லா தரப்பு மக்களும் மகிழ்ச்சி அடையும்படி இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை. கேரள மாநிலம், பக்கத்து மாநிலம், ஒரு ஜாதிக்கு 14 விழுக்காடு இடஒதுக்கீடு, இலவாஸ். அந்த இடஒதுக்கீடு கொடுத்ததனாலே அந்த சமுதாயத்திலே இன்றைக்கு உலகெங்கிலும் இருக்கிற சமுதாயத்தினுடைய அதிகாரிகள் டெல்லியிலே அதிகமாக வேலை வாய்ப்பில் இருக்கிறவர்கள் ஈழவர்கள். 4 பேர் முதலமைச்சராக 4 தரம் வந்திருக்கிறார்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். எப்படி நடந்தது? அந்த சமுதாயத்துக்கு 14 விழுக்காடு 14% இடஒதுக்கீடு கொடுத்ததனாலே, அவர்கள் படித்ததனாலே அவர்கள் அதை அடைந்தார்கள், அந்த பலனை அடைந்தார்கள். இங்கும் நாம் சொல்லுகிறோம், எல்லா மக்களும் வாழ வேண்டும், 324 சமுதாயங்களும் வாழ வேண்டும். அதற்காக என்னை தவிர யாராவது போராடி இருக்கிறார்களா அல்லது பேசி இருக்கிறார்களா, வாயை திறந்திருக்கிறார்களா? யாருமே இல்லை. நமது கௌரவ தலைவர் சொன்ன மாதிரி இந்த இடஒதுக்கீடு என்பது ஏதோ சாதாரணமா சொல்லுவாங்க கிராமத்துல, உங்க வீட்டு சொத்தா எங்க வீட்டு சொத்தா. இது யாருடைய சொத்தும் அல்ல. மக்களுக்கு சேர வேண்டியதை நாம் பிரித்து கொடுக்கிறோம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு மாடு மேய்க்கிற சிறுவனை கேட்டால் அவன் சொல்லுவான், எப்படிப்பா அந்த 100 சமுதாயத்துக்கு 100 ஜாதிக்கு கொடுக்கிறது? அவன் சொல்லுவான், மாடு மேய்க்கிற சிறுவன், இது ரொம்ப சுலபம். இந்த ஒரு தேங்காயை எப்படி உடைச்சு பத்தையை ஆக்கி 100 பத்தையை ஆக்கி 100 பேரையும் வரிசையிலே நிற்க வைத்து ஆளுக்கு ஒரு பந்தை அப்படி கொடுக்கும்போது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. இது ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற சிறுவன் சொல்லுகின்ற செயல்.
அதே நேரத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம், ஒவ்வொரு சமுதாயமும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற அந்த கணக்கை எடுங்கள். ஏன் எடுக்க தயங்குகிறீர்கள்? அதனால என்ன உங்களுக்கு நன்மைதானே கிடைக்கும், பேர் தானே கிடைக்கும். ஒவ்வொரு முதலமைச்சரும் ஒவ்வொரு காலகட்டத்திலே இடஒதுக்கீடு கொடுத்தாலும் அது சரியாக பங்கிடப்படவில்லை என்ற நிலையிலேதான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாம் செய்கிறோம், இந்த அறப்போராட்டத்தை நாம் செய்கிறோம். அதனாலே இது சம்பந்தமாக கோட்டைக்கு போகாத நான் கோட்டைக்கு போய் முதலமைச்சரை சந்தித்து மற்ற அமைச்சர்கள் எல்லாம் அமர்ந்திருக்க, செயலாளர்கள் எல்லாம் நிறைய செயலாளர்கள் கூடியிருக்க, தலைமை செயலாளர் எல்லோரும் இருக்க, நான் 35 நிமிடம் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி அல்லது ஒரு வழக்கறிஞர் வாதிடுவது போல 35 நிமிடம், என்ன சொல்ல போனால் வகுப்பெடுத்து 35 நிமிடம் எப்படி கல்வி வேலை வாய்ப்பிலே பொருளாதாரத்திலே முன்னுக்கு வர வேண்டும், முன்னுக்கு வருவதை பார்த்து முதல்ல மகிழக்கூடியவர் முதலமைச்சராகத்தான் இருக்க வேண்டும். ஏன் அதை அவர் செய்ய தயங்குகிறார்? நேரிலே போய் நான் பார்த்தேன், கடிதம் கொடுத்தேன். தலைவர் ஜி.கே. மணி பல முறை சந்தித்து பேசி, அதிகாரிகளை சந்தித்து என்னென்னமோ பண்ணோம். இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேல பண்ணலாம், ஆனால் அது மக்களை பாதிக்கும். எந்த மக்களுக்கும் எந்தவித பாதிப்போ வராமல் இதை பிரித்து கொடுப்பது மாடு மேய்க்கிற சிறுவன் சொல்ற மாதிரி ஒரு தேங்காயை கத்தியால உடைத்து ரெண்டு மூடி எடுத்து ஒவ்வொரு மூடியையும் பத்தையாக போட்டு 100 பத்தைகள் 100 பேருக்கு அதை வரிசையாக நிற்க வைத்து கொடுக்கணும்னு சொல்ற மாடு மேய்க்கிற சிறுவனுக்கு தெரியுது, சமூகங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பது தெரியுது. அதனாலதான் சொல்லுகிறோம், இன்றைக்கே ஒரு உத்தரவை போடுங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த. தேர்தல் வரப்போகிறது, வந்து கொண்டே இருக்கிறது, வந்தே விட்டது என்று சொல்லுகிற அளவுக்கு தேர்தல் நெருங்கிவிட்டது. இப்படி ஒரு உத்தரவை போட்டு இடஒதுக்கீடு கொடுத்தால் அது யாருக்கு நன்மை? உங்களுக்குத்தானே நன்மை, ஆளுகின்ற அந்த கட்சிக்குத்தானே நன்மை.